இறை படைப்பொருளின் இறை தேடும் இறைக்கூச்சலது இறைந்து நிற்கும் இனியனல் அமுத ஆன்மஈக தத்துவம் உள்ளிறங்கி யுகமதில் வலம் வரும் இனியனல் இவ்வேளை ஆத்ம ஞானமது கலந்து நிற்கும் இறை பிரபஞ்ச மகா வேலையாக மாறி நிற்கும் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதென்னும் பிரம்ம வேளைதனில் ஆதி இறை சித்தனவன் அருள் நிலை கொண்டு ஆற்றும் உயர்தவம் அத்தவ நிறைதனை பெற்றுயர் வரமாய் மாறி நிற்கும் யுகமாற்ற பேராற்றலின் வடிவத்திற்கு அப்பேராற்றலின் தன்மைக்கு அப்பேராற்றலுக்கு அவ்வையாம் நித்திய நல் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். அவ்வாற்றல் எது? பிரபஞ்ச மகா பேராற்றல் எது? அதன் நிலை கொண்ட பணி எது? நிலைகல்லா மானிட வாழ்வின் தத்துவம் உணர்த்தி உள்ளுக்குள் பரவி நிற்கும் இறையே நிலை கொண்டதென்னும் தத்துவத்தை பறைசாற்றும் அற்புத நிலை கொண்ட பேராற்றலே அது என்னும் உயர் சிந்தனையை ஊட்டி வளர்த்து வார்த்து நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய பாலை சித்த சபையின் ஆசான் என்னும் அவ்வாற்றலின் நிலைக்கு தன்னை உயர்நிலை கொண்டு செலுத்தும் தவம் காணும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வாசிகளை பகிர்ந்து வழங்குகின்றோம். உயர் வேதங்கள் உரைக்கும் உயர்வே ஆன்மீக உயர்வென்னும் அத்தத்துவ நிலைதனை தன்கரம் பிடித்து வலம் வரும் மானிட பூவுலகில் அவ்வுயர் வேதமே நீ என்று உணர்ந்து உன்னோடு உன் கரம் பிடித்து வலம் வரும் உயர் மானிட கரங்கள் யாவும் உன் கரங்களாய் மாறி நிற்கும் ஞானக்கரங்களாய் உயர்ந்து நிற்கும் வேத நிலை இயற்றிய கரங்களின் ஆற்றலை விட பன்மடங்கு பெருக்கெடுத்து நிற்கும் என்றுரைக்கின்றோம். உயர்நிலை எது? இகலோகம் அதில் உயர்நிலை எது என்னும் தத்துவம் உணர்ந்த சீடர்களே உன் சீடர்கள் என்றுரைக்கின்றோம். தன்னிலை பாரா முன்னிலை கொள்ளா முதல் முழு நிலைதனிலே இறைகுருவின் ஆற்றலை இறை சபை குருவின் ஆற்றலை இறைகுரு அமர்ந்த சபையின் ஆற்றலை முன்னெடுத்து வைத்து அவர்கள் ஆற்றும் அற்புத உரைக்குள் சரணாகதி என்னும் ஆற்றல் உள்ளிருந்து வெளிவருகின்றது என்றுரைக்கின்றோம். ஆதி இறை சூட்சமத்தை உணர்ந்தோர் ஆதி இறை சூட்சம பேழையின் ஆற்றலை உணர்ந்தோர் அப்பெட்டகத்துள்ளிருக்கும் தத்துவம் எது என்பதை உணர்ந்தோர் உணர்த்தும் உரைகள் யாவும் இறைசபை ஆசான் உரைக்கும் உரைகள் என்று கூறுகின்றோம். அற்புதமாய அவ்வாசானின் நிலை சிவமகா வாழை சித்த நிலை என்னும் பெருமித பேராற்றல் கொண்ட
அருள்விதமாய் அதனை தாங்கிச் செல்வோரை பிரபஞ்சம் தாங்கி நிற்கின்றது, இறை சபை உயர்த்தி நிற்கின்றது என்று கூறுகின்றோம். அவ்வை உதிர்கின்ற அகம், உதிர்கின்ற அகங்காரம் உதிக்கின்ற ஞானத்தின் பிறப்பிடம் என்று கூறுகின்றோம். அவ்வை அந்நிலை கொண்டு ஞான பிறப்பிடமாய், ஞான உறைவிடமாய் நிற்கும் சபை உள் நிற்போர் யாவரும் இயல்பிலும் சுற்றமத்திலும் உயர வேண்டும் என்று கூறுகின்றோம். அவ்வை உயருங்கள், உண்மையை உணர்த்துங்கள். அவரவர் மெய் காணும் தவநிலை, அவரவர் மெய் காணும் தவநிலைக்குள் சிவமகா வாழை சித்தன் குடியிருக்கின்றான் என்ற அவ்வை உணர்த்தி அற்புத தடமதில் காணும் தவம் தொடர அவ்வையாம் நல்விதமாய் அமர்கின்றோம். சித்தனே உமக்கு சபைக்கும் நல்வாழ்த்துக்கள், உன் சீடர்கள் யாவருக்கும் அருள்வாழ்த்துக்கள் என்று வைத்து சுபமாய்